ஜப்பானில் வந்து கடுமையான வறட்சி சார் ஒரு பகுதியில் சார். அதனால் வந்து அங்கே பயிரை எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் விவசாயிகளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொதிக்கிற நிலம். இப்போது அங்கே விளைவிக்கக்கூடிய பயிரை காப்பாற்றுறதுக்கு அங்கே இருக்க விஞ்ஞானிகள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரும் சிரிக்காதீங்க தயவுசெய்து, தண்ணியில் எத்தனால் கலந்து, அதான் நம்ம சரக்கு, அதை வந்து டைல்யூட்டடாக கலந்துடுறாங்களாம். கலந்து தெளிச்சிடுறாங்களா சார். அதுக்கப்புறம் அந்த பயிர்கள் வந்து வெயிலில் என்ன வெயில் இருந்தாலும் அது குளுன்னு வளர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சார். அதில் வரக்கூடிய காய்கறி எல்லாம் இப்போ நம்ம இந்த என்ன வேலை அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்களா உழைப்பாளிகள், அவங்க எல்லாம் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றது வந்து குடிக்கிறாங்க. அவங்க உடம்புக்கு அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு போகுது, அது அப்படியே காலம் தள்ளிட்டு போகுதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு உண்மை அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க சார். அது லிமிட்டாக போகிற வரைக்கும். இப்போ உடல் உழைப்பு இல்லாமல் குடிக்கிறான்ல, அவன் தான் எகிரிக்கிறான். இப்போ குடிச்சு போய் அன்றைக்கி மந்திரி சொன்னார், அந்த மாதிரி சாக்கடைகள் இறங்குறது, என்ன விவசாய வேலையை பார்க்கறது, ஆடு மாடுகளை வெயில் அது கூடவே மேய்க்கிறது, இதெல்லாம் சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியுமா? உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வற்றி போயிடாதா, மண்டை வெடிச்சிடாதா சொல்லு. அதனால் இது ஆதரிக்கலை. எப்படி அதை அவன் வந்து ஒரு நன்மைக்கு பயன்படுத்துகிறான் பாரு, அதை கண்டுபிடிச்சி. இதெல்லாம் பார்த்துக்கங்க சார். நம்மளுடைய புராதனமான வாழ்க்கையை வந்து யார் யாருக்கு எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் உட்காந்துன்னு லேப்டாப் தட்டு நீ வந்து குடிச்சானா என்ன கெஜாவை, லிவர் கெட்டு போய் சாவ தான் வேணும். இதான் பார்த்து நந்துங்க.